ஜூஸ் 7 சொன்னீங்க, ஒரு 7 குடிநீர் சொல்லுங்களேன். ஒரு 7 மூலிகை குடிநீர் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா உங்களுக்கு தான் அது தெரியும், நீங்க சொல்லணும்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ 7 நாளும் ஆளுக்கு நல்ல டெய்லி ஒரு ஒரு மூலிகை குடிநீர் குடிச்சு ஆரோக்கியமா உஷ்டம் இல்லாம நல்லா இருக்கணும். சொல்லுங்க மேம். இப்போ இந்த குடிநீர் அப்படின்னு சொல்லும் போதே காலையில எம்டி ஸ்டொமக்ல குடிக்கிறது அவ்வளோ நல்லது. ஆமா. அப்போ அந்த மாதிரி குடிநீர் வகைகளை எம்டி ஸ்டொமக்ல நம்ம குடிக்கும்போது உடல்ல அந்த பித்தம் வந்து நல்ல சமநிலைக்கு வருது அப்படின்னு சொல்லலாம். நம்ம இப்போ சுகர் இருக்கா, காலைல நான் வாக்கிங் போறேங்க அப்படின்னு சொல்றவங்க, இல்ல வயிற்று பகுதியில புண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு, இந்த பெண்களுக்கு பிசிஓடி இருக்கா, ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கா, ரெகுலரா இந்த தண்ணீரை குடிச்சிட்டு வரலாம். அப்ப உடல்ல நமக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்குமே, அதுவும் இந்த சம்மர்ல உடல் நல்லா குளுக்குள்ளுன்னு வச்சுக்கிறதுக்கு காஃபி டீ எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த தண்ணீரை ஒரு நாள் நம்ம ஒண்ணு ட்ரை பண்ணும்போது உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. நான் எங்க சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். அதாவது வீடியோ போகிறதுக்கு முன்னாடி எங்கள் மேமோட எல்லாம் நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான். எங்கள் டாக்டர் நித்யா மேம் வந்து சித்தாவில் எம்டி பிஹெச்டி முடிச்சிருக்காங்க. நிறைய சித்தர்கள் வழிபாடு நிறைய பண்ணுறாங்க. சித்தா மெடிசன் அப்படின்னா நிறைய பேருக்கு என்னன்னு தெரியறதில்ல. சித்தர்கள் சொன்ன அந்த மெடிசனை தான் அவங்க அதை படித்து என்னென்ன வியாதிக்கு என்னென்ன ப்ராப்ளத்துக்கு எந்தெந்த மருந்து கொடுத்தா சரியாவாங்கன்னு அவங்க படித்து உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்கிறாங்க. அதனால தான் இங்கே வர்றவங்க மற்ற எனக்கு தெரியாதுங்க, எங்கள் நித்யா மேம் கிட்ட வந்தால், இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தால் சீக்கிரமாக குணமாகி போவீங்க. ஏன் போவீங்க அப்படின்னா, வர்றவங்களுக்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்க வரீங்கல்ல, அன்னைக்கே உங்கள் பேர் சொல்லி நீங்கள் சீக்கிரமாக குணமாகணும்னு உங்களுக்காக ₹1 காயின் எடுத்து சாமிக்கிட்ட முடிஞ்சு வச்சு நீங்கள் குணமானதுக்கப்புறம் உங்கள் பேர் சொல்லி கொண்டு போய் கோயிலில் போடுவாங்க. இதுதான் எங்கள் நித்யா மேமோட ஸ்பெஷல். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், சௌக்கியமாக இருக்கேன் மேம். இப்போது வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பயங்கர வெயில் இப்போ அடிக்குது, ஒன்றுமே பண்ண முடியல. நம்ம வந்து ஒரு 7 ஜூஸ் சொன்னோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 7 ஜூஸை அவ்வளோ கமெண்ட்ஸு, அந்த 7 ஜூஸை ஃபாலோ பண்ணுறாங்களாம், அவ்வளோ நல்லா இருக்கான், ஹெல்த்தியாக இருக்கான். இப்போ இந்த கமெண்ட்டில் திருப்பி ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, ஜூஸ் 7 சொன்னீங்க, ஒரு 7 குடிநீர் சொல்லுங்களேன். ஒரு 7 மூலிகை குடிநீர் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா உங்களுக்கு தான் அது தெரியும், நீங்கள் சொல்லணும்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ 7 நாளும் ஆளுக்கு நல்ல டெய்லி ஒரு ஒரு மூலிகை குடிநீர் குடித்து ஆரோக்கியமாக உஷ்டம் இல்லாமல் நல்லா இருக்கணும். சொல்லுங்க மேம். இப்போ இந்த குடிநீர் அப்படின்னு சொல்லும் போதே காலையில எம்டி ஸ்டொமக்ல குடிக்கிறது அவ்வளோ நல்லது. ஆமாம். அப்போ அந்த மாதிரி குடிநீர் வகைகளை எம்டி ஸ்டொமக்ல நம்ம குடிக்கும்போது உடல்ல அந்த பித்தம் வந்து நல்ல சமநிலைக்கு வருது அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய அந்த அதிகமான உஷ்ணம் நமக்கு தணிந்து உடல் சமநிலைக்கு வர்றதுக்கு இந்த குடிநீர் வகைகள் பயன்படுது. காலையிலே டீ காஃபி நம்ம எம்டி ஸ்டொமக்ல குடிக்கிறதுக்கு பதிலாக அல்சர் தான் வரும், நிறைய பிரச்சனைகள் உடல்ல வருது. அதுக்கு பதிலாக இந்த மூலிகை குடிநீராக குடிக்கும்பொழுது புத்துணர்ச்சியா இருக்கும், உடல்ல வந்து நமக்கு டாக்ஸின்ஸ் இருக்காது, கான்ஸ்டிபேஷன் இருக்காது. இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த கொத்தமல்லி நீர் குடிக்கும்போது சுகர் லெவல் நமக்கு நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். அந்த மல்லி குண்டு குண்டா இருக்குமே, அது தனியா அப்படின்னு தனியா, இந்த விதைகளை நம்ம குடிநீராக குடிக்கலாம். இதை லேசா வறுத்து 1-2 நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். வேணும்னா இதை கூட கொஞ்சமா நம்ம சீரகமும் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுட்டு 2 கிளாஸ் தண்ணியில 1 ஸ்பூன் இந்த தனியா விதைகளை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி குடிச்சிடணும். இப்போ சுகர் இருக்கா, காலைல நான் வாக்கிங் போறேங்க அப்படின்னு சொல்றவங்க, இல்ல வயிற்று பகுதியில புண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த கொத்தமல்லி நீர் ரொம்ப சிறந்த ஒரு குடிநீர் வகையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 2வது முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா வெட்டிவேர். இந்த வெட்டிவேர் நீர் குடிக்கிறதுனால என்ன பலன்? சம்மர்ல நமக்கு உடல் சூடு தணிவதற்கு இந்த வெட்டிவேர் நீர் பயன்படுது. ரொம்ப முக்கியம். வெட்டிவேரோட வாசமே நமக்கு தெரியும், ஸ்பெஷலா இருக்கும், நல்ல நறுமணமா நமக்கு தரக்கூடியது. உடல் சூடு தணியும், அதிகமா ஹேர் ஃபால் இருந்தா அது குறையும், கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சி, ரொம்ப நல்லது.
அதனாலதான் இந்த சம்மர் டைம்லலாம் வெட்டிவேர் பாய் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்கிரீன் எல்லாம் வெட்டிவேர்ல போட்டு அதுல தண்ணீர் தெளிச்சு விடுவாங்க. அந்த குளிர்ந்த காற்று வரும்போது உடலுக்கு நல்ல ஒரு சூடு உஷ்ணம் இல்லாம இருக்கிறதுக்கு இந்த வெட்டிவேர் பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பு. இந்த வெட்டிவேரை நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவு சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு தண்ணீர்ல போட்டு பாயில் பண்ணிட்டு நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி இதை குடிக்கலாம். அவ்வளவும் உடலுக்கு வந்து ரொம்ப ஆற்றலை தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மூன்றாவது முக்கியமாக பாத்தீங்கன்னா இந்த சர்பத்ல எல்லாம் போட்டு கொடுப்பாங்க சியா சீட்ஸ். ஆமா, சியா சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி தரக்கூடியது. அந்த சியா சீட்ஸ் குடிக்கும் போதே சர்பத்ல போட்டு அதை குடிக்கும் போது நார்மலா அது பாக்குறதுக்கு ஏதோ டாட் டாட்டா கலர்ஃபுல்லா நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா அது பண்ணக்கூடிய வேலைகள் உடல் அவ்வளவு மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. பெண்களுக்கு அந்த உதிரப்போக்கு அதிகமான வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்குன்னா அது சரி செய்யறதுக்கு இந்த சியா சீட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து நான்காவது நீர் அப்படின்னு பார்க்கும்போது புதினா. மறக்காமல் இந்த புதினா நீர் நம்ம குடிக்கும்போது உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சி தருது. நார்மலா நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீர்ல கூட புதினா இலைகளை போட்டு வச்சுட்டு இல்ல நம்ம பாயில் பண்ணி ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகளை போட்டுட்டு தினம்தோறும் அந்த நாள் முழுவதுமே அந்த தண்ணீரை நம்ம குடிக்கலாம். அவ்வளவு நன்மைகள் இருக்கு. உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சி தர்றதுக்கு இந்த புதினா நமக்கு பயன்படுது. அதே மாதிரி உடல் எடை குறைப்பதற்கு, வயிறு புண்ணு இருக்கு இல்ல வாய் புண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு புதினா பயன்படுது. புதினா நீரும் நம்ம குடிக்கலாம். வாய் புண்ணு இருக்குன்னா வாயில நல்லா கொப்பளிக்கலாம். ஒரு சிலருக்கு பேசும்போதே ஒரு பேட் ஸ்மெல் வருதுங்க, பேட் ஓடர் வருது, பேட் பிரீத் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாலிடோசிஸ்ன்ற கண்டிஷன். இதற்குமே புதினா நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்த ஐந்தாவது நீர் என்ன குடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல்லிக்காய். நெல்லிக்காய் ஊறல் குடிநீர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னன்னா நல்ல உலர்ந்த நெல்லிக்காய் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து இரவு நைட்டே நம்ம தண்ணீர்ல போட்டு வச்சிடணும். அது நல்லா ஊறின பிறகு காலையில அதை கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை நம்ம குடிக்கணும். அப்படி குடிக்கும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியேற ஆரம்பிச்சிருது. கழிவுகள் வெளியேறும் போது என்ன நடக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். நெல்லிக்காய் வந்து ஒரு காயகற்ப மூலிகை. அப்போ உடல்ல இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத கழிவுகள் வெளியேறதுக்கும் உடல் உஷ்ணம் நமக்கு தணிவதற்கும் நெல்லிக்காய் மிக சிறந்த ஒரு மூலிகை. இதை வந்து நம்ம ரெகுலராகவே யூஸ் பண்ணிட்டு வரலாம். அடுத்த ஆறாவது நீர், ஆறாவது முக்கியமான ஒரு நீர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜாதி பத்திரி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஜாதி பத்திரி அப்படின்னு சொல்றது இந்த மசாலா பொருட்கள்ல எல்லாமே இருக்கும். நல்ல ஆரஞ்சு கலர்ல பூ மாதிரியே. ஆமா, பூ மாதிரி இருக்கும். நல்ல டார்க் ரெட் இல்ல டார்க் ஆரஞ்சு கலர். ஜாதிக்காய்க்கு மேல இருக்கக்கூடிய அந்த கனித்தோல் பகுதி தான் அது. தினம்தோறும் ஒண்ணு போதும். தண்ணீர்ல போட்டு பாயில் பண்ணி அந்த தண்ணீரை குடிக்கும் போது நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா இருக்கும். அதுவும் கூட கொஞ்சம் வாசமா இருக்கும். நல்ல வாசமா இருக்கும். ஸ்ட்ரெஸ் இருக்காது. எனக்கு அடிக்கடி மண்டை சூடு ஆயிடுதுங்க, டென்ஷன் ஆகி நான் கத்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எல்லாமே இந்த ஜாதி பத்திரி நீர் நம்ம குடிக்கலாம். ரொம்ப டென்ஷனா இருக்கிறது, அடிக்கடி எனக்கு ஓவர் திங்கிங் வருது, நெகட்டிவ் தாட்ஸ் வருது அப்படின்னு சொல்றோம். ஸோ இவங்களுக்கு எல்லாமே நமக்கு ஜாதி பத்திரி ரொம்ப ரொம்ப சிறந்தது. இதையும் நம்ம குடிக்கலாம். அடுத்து ஏழாவது முக்கியமான ஒரு நீர், சர்க்கரை நோயாளிகளுக்கு எல்லாமே இது சிறந்தது. ரொம்ப சிம்பிளா நம்ம ஃபாலோ பண்ணிக்கன்னா வெந்தயம். இந்த வெந்தய நீர் நம்ம குடிக்கும் பொழுது நமக்கு வெந்தயத்தோட பலன்கள் எல்லாருக்குமே தெரியும். சுகர் லெவல குறைக்கும், கொலஸ்ட்ரால குறைக்கக்கூடியது, ஹார்ட்டுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த வெந்தய நீரை குடிக்கலாம். பெண்களுக்கு பிசிஓடி இருக்கா, ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கா, ரெகுலரா இந்த தண்ணீரை குடிச்சிட்டு வரலாம். அப்ப உடல்ல நமக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்குமே, அதுவும் இந்த சம்மர்ல உடல் நல்லா குளுக்குன்னு வச்சுக்கிறதுக்கு காஃபி டீ எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த தண்ணீரை ஒரு நாள் நம்ம ஒண்ணு ட்ரை பண்ணும்போது உடல் ஆரோக்கியமாக இருக்கும். கண்டிப்பா இதை எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொன்னா நல்லா இருக்கும். தேங்க்யூ மேம். கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுவாங்க. ஓகே. எனக்கு தெரிஞ்சு இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அந்த 7 பொருளையும் நாளைக்கு வாங்கிடுவாங்க பாருங்க. 7 பொருளையும் வாங்கி 7 நாள் அந்த ஜூஸை குடிச்சிட்டு உங்களுக்கு எவ்வளவு ஒரு பாசிட்டிவா கமெண்ட்ஸ் வருதுன்னு பாருங்க. தேங்க்யூ மேம். அதான் அந்த 7 மூலிகை நீர் சொல்லியிருக்காங்க. அதில் எவ்வளோ யூஸ்ஃபுல்லு, வெற்றிவேர், புதினா எல்லாம் நாட்டு மருந்து கடையில் இல்லை வீட்டிலே உள்ள வெந்தயம், சீரகம் எல்லாம் நம்ம தனியா எல்லாம் நம்மளுக்கு உள்ள நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பொருள் தான். இதை வச்சு 7 நாளும் குடிங்க, ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. முதல்ல இந்த வெயில் காலம் ஐயோ என்ன பண்ணுறதுன்னு இல்லாமல் உடம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க அவங்க. மேம் அதை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.